வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கன்னியா ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கன்னியா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள், விசேஷங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம நெகட்டிவே பார்த்துடலாம். யார் யாருக்கு இப்ப கல்யாணத்துக்காக நீங்க தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே கல்யாணம் கண்டிப்பா டிலே ஆகும். இதுக்குன்னா இங்க சனி பகவான், அந்த சனி கிரகம் சப்தம பாவத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண்டிப்பா திருமணம் டிலே ஆகும். ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருந்தா கோர்ட்ல அங்கே உங்க மேரிட்டல் லைஃப் பத்தி அங்கே எது கூட சால்வ் ஆகுது, அது பெருசாகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ரெண்டாவது உங்க பார்ட்னர், உங்க லைஃப் பார்ட்னர் இல்லை, உங்க பிசினஸ் பார்ட்னர் ஆகிருக்கல, அவரு கூட ஏதாவது ஒரு சண்டே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவருக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டே ஒரு பாதிப்பு, ஒரு டென்ஷன் ஏற்படுற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜாகிரதையா இருங்க. இப்ப நம்ம ஜோதிடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை நம்ம அது வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணலாம், அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே வந்துடலாம். ஏதாவது ஒரு நம்ம கிட்ட ஒரு இருக்கு, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரு சான்ஸ், ஒரு யோகம். ஆனா நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அது எமோஷனலி ஃபீல் ஆயிடுவாங்க. அவர் மனசு என்ன தோணுதல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரியர்ல மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. புதுசான ஒரு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கன்னி ராசியில பிறந்தவருக்கு நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், அங்கே சக்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் தேடுறீங்களா, அங்கே சக்சஸ் இருக்கு. இருக்கிற ஜாப் விட்டுட்டு வேற ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்கே சக்சஸ் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா, அங்கே கூட உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப் விட்டுட்டு யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் அப் மாதிரி இந்த பண்றது ட்ரை பண்றீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஷஷ்டிய பாவத்துல இருக்கிற 4 கிரகங்கள், பாப கிரகங்கள் இருக்கிறதுனால யூஸ்வலா இந்த கடன் பிரச்சனை ஏறும். பொது கடன், சார் அது வாங்கினேன், அது சரி பண்றதுக்கு இது இங்க வாங்கினேன், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா சரியாகாது. ஜாகிரதையா இருங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிங்க சரி பண்றதுக்காக.
ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டோ, ஏதாவது பொருளுக்காக ஏதாவது டிஸ்பியூட் கோர்ட் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி டிஸ்பியூட் ஏற்படலாம். அந்த மாதிரி சான்சஸ் கன்னி ராசியில் இருக்கு. இது எல்லாமே நெகட்டிவ். நெகட்டிவ் பீரியட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட குழந்தைகள் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுக்கு நோய் ஏற்படும், பெயின் கிரியேட் ஆகும். ஸோ அவர்னால பெருசான ஒண்ணும் இல்லை, பயப்படுறது ஒண்ணும் இல்லை. இது வெறும் இண்டிகேஷன் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு. சதுர்த்த பாவம் ரொம்ப 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 நல்லா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா வீடு வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு மனசே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல மனசு வரும். இது வாங்குறதுக்காக உங்க தேடி வரும் அந்த ஆஃபர். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது கன்னி ராசியில பிறந்தவருக்கு.